ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆஷிக் அகமது. இன்றைக்கி நம்ம யூடியூப் இன்ஃபார்மர் சீரிஸோடைய எபிசோட் 6ல் இருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறாங்க, எந்தெந்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்க, எதெல்லாம் எடுக்கிறது இல்லை அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் வந்து வாட்ச் ஹவர்ஸ் கேல்குலேஷனில் எதெல்லாம் அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதெல்லாம் அவங்க கணக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணி முடித்த உடனே அதில் வந்து எத்தனை ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்னு இருக்கும், அன்லிஸ்டட்னு இருக்கும், ப்ரைவேட்டுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஷெட்யூல்னு இருக்கும். இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே உங்கள் வீடியோ வந்து நீங்கள் கொடுத்து டன்னுன்னு கொடுத்த அடுத்த நிமிஷமே உங்கள் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த வீடியோ யாரெல்லாம் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே அது வந்து நோட்டிஃபிகேஷனாக போயிடும். அதர்ஸ் வந்து அவங்க ஏதாவது சர்ச் பண்ணும்போதோ அது ரிலேட்டடாக உங்கள் வீடியோ வந்தாலோ அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து பப்ளிக்காக தெரியும். அதாவது யூடியூப் சர்ச் ரிசல்ட்ஸில் வந்து அவங்களால அதை பார்க்க முடியும். அது வந்து பப்ளிக்கு. அந்த மாதிரி பப்ளிக்கில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து அவங்க கணக்கில் எடுத்துப்பாங்க. அடுத்தது வந்து உங்கள் சேனலில் வந்து நீங்கள் வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, ஒரு ப்ரோக்ராம் பற்றியோ எதை பற்றியோ, இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்களே நின்று அந்த டைமில் நின்று எந்த ஒரு எடிட் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக லைவாக பேசுகிறீங்க. அந்த லைவ் வீடியோஸில் வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. இதே நீங்கள் அந்த லைவ் வீடியோவை அன்லிஸ்டடில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா அது கணக்கு எடுத்துக்காது. அந்த லைவ் வீடியோ வந்து பப்ளிக்காக இருந்து உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு யாராவது சர்ச் ரிசல்ட்ஸில் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து சர்ச் ரிசல்ட்ஸ் வேறு யாராவது வந்து லைவ் வீடியோஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டக்குன்னு வந்து சஜஷனில் உங்களுடைய வீடியோஸும் லைவில் வந்துருந்தா அவங்க அதை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து கணக்கில் வந்துடும். நீங்கள் அன்லிஸ்டடில் போட்டு நீங்கள் மட்டுமே அந்த லைவ் வீடியோ வந்து பார்க்குறது, இல்லைனா உங்களுக்கு வேறு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க அந்த லைவ் வீடியோஸை பார்க்குறது, இதெல்லாம் வந்து கணக்கில் வராது. அதாவது மூணாவது விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதை உடனே இல்லாமல் ஒரு ஈவினிங்கோ இல்லைனா ஒரு நாளைக்கோ நீங்கள் வந்து அதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஷெட்யூல் பண்ணி ப்ரீமியர் போடலாம். ப்ரீமியரில் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது. ப்ரீமியரில் வந்து ஒரு டைப் என்னென்னா, நீங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே நீங்கள் இமிடியேட்டாக ப்ரீமியர் கொடுக்கலாம். அந்த ப்ரீமியர் ஆப்ஷன் கொடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ண உடனே இமிடியேட்டாக அது வந்து ப்ரீமியராக வந்துடும். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதை வந்து ஈவினிங்கில் தான் போட போகிறேன், இல்லைனா நான் நாளைக்கு போடுவேன், இல்லைனா ஒரு 2 days கழிச்சு தான் நான் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷெட்யூல் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து டைம் செட் பண்ணி வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து கரெக்டாக அந்த எக்ஸாக்டான அந்த டைமில் வந்து உங்கள் வீடியோ வந்து ப்ரீமியராக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரீமியரில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும்போது அது ஒன்றும் இல்லை, லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி தான். உங்கள் டேரெக்டாக உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக சேட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் லைவ் நடக்கிற அந்த டைமில் வந்து சேட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அதில் வரக்கூடிய அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து கணக்கெடுத்துப்பாங்க. ஓகே, அடுத்ததாக நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ. ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸில் கணக்கெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போடும்போது அதில் டேரெக்டாக ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் யூடியூப் ஆப்பில். அந்த ஆப்பில் அந்த ஷார்ட்ஸ்ன்ற இடத்த கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் வீடியோ வந்துச்சுன்னா அது வாட்ச் ஹவர்ஸில் வராது. அதுக்கு பதிலாக டேரெக்டாக வந்து யாராவது ஒரு சப்ஸ்கிரைபரோ இல்லைனா ஒரு நான் சப்ஸ்கிரைபரோ உங்கள் சேனலுக்குள்ளே வராங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்குள்ளே வந்து உங்கள் வீடியோஸை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஷார்ட்ஸ்ன்னு போட்டு உங்களோட வீடியோஸை கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அவங்க அந்த ஷார்ட்ஸை கிளிக் பண்ணி அவங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸில் கணக்கில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த வீடியோஸ்லாம் வந்து வாட்ச் ஹவர்ஸ் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் வீடியோ. அதாவது வீடியோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ப்ரைவேட் வீடியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, அந்த லிங்க்கை நீங்கள் யாராவது ஒருத்தருடைய மெயில் ஐடி உள்ளே ஆட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும். மற்றபடி உங்கள் வீடியோவை வேறு யாராலையும் பார்க்க முடியாது. நீங்கள் இந்த லிங்க் ஷேர் பண்ணுற எல்லாராலையும் அந்த வீடியோ பார்க்க முடியாது. நீங்கள் யாரோடைய இமெயில் ஐடியை அதில் உள்ளே போட்டு எனேபிள் கொடுத்து அவங்களுக்கு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களால மட்டும்தான் அதை பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குரூப்பில் ஷேர் பண்ணாலும் எங்கே ஷேர் பண்ணாலும் சரி அந்த வீடியோ அவங்களால பார்க்க முடியாது. நீங்கள் அன்லிஸ்டடில் போட்டால் மட்டும்தான் நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணால் எல்லாராலையும் பார்க்க முடியும். மற்றபடி வேறு யாராலையும் பார்க்க முடியாது. ஆனால் ப்ரைவேட்டு அன்லிஸ்டட் இது எல்லாத்துலேயுமே வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து டெலிட்டட் வீடியோஸ். இப்போ சப்போஸ் தவறுதலாக உங்கள் கைப்பட்டு ஏதாவது ஒரு நல்ல வீடியோ வந்து நிறைய வியூஸ் வாட்ச் ஹவர்ஸ்லாம் கெயின் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் நீங்கள் கெயின் பண்ண வியூஸ், வாட்ச் ஹவர்ஸ் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஏன்னா யூடியூப் அல்காரிதத்தில் அது என்ன நினைக்கும்னா இவங்களுக்கு வந்து அந்த வீடியோ தேவையில்லை போல் அதனால தான் டெலிட் பண்ணிட்டாங்க சொல்லி என்ன பண்ணுன்னா அது சம்மந்தப்பட்ட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை உங்கள் சேனல்லேருந்து கிளியராக ரிமூவ் பண்ணிடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பற்றின உங்களோட கேள்விகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோம். மறுபடியும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் யூடியூப் இன்ஃபார்மேஷன் சீரிஸில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் ஆஷிக் குமார். நன்றி, வசலாம்.